நம்மளுடைய தூக்கம் நம்ம நினைவாற்றலை ஏன் அதிகப்படுத்துது? தூங்குறதுனால என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது? இதுதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். நம்ம ஞாபக சக்தியோட பிறப்பிடம் தூக்கம். நம்ம வாழ்நாளில் எத்தனை ஆட்கள் வாழ்கிறோமோ அதில் 3ல் 1 மடங்கு நம்ம கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக தேவை. 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்கிற எல்லா செயலுமே சரியாக நமக்கு அமையும். தூக்கத்தை நம்ம ரொம்ப ஈஸியாக நினச்சிட்றோம். தூக்கம் தானே, போனால் போயிட்டு போகுது, ஒரு நாள் தூங்காட்டி என்ன, இந்த மாதிரி. ஃபஸ்ட்டு நமக்கு தூங்குறதுனால என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இட் இம்ப்ரூவ்ஸ் ஹெல்த். நம்ம உடல் நலம் மேம்படணும் அப்படின்னா அதுக்கு தூக்கம் ரொம்பவே முக்கியம். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். படிச்சுக்கிட்டே இருக்கோம், ஆனால் அதை கரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா படிக்கிறதுல என்ன பயன்? ராத்திரி ஃபுல்லாக படிச்சுட்டு பகலில் போயிட்டு எக்ஸாம் ஹாலில் உக்காந்தோன்னு வைங்க, கன்ஃபார்ம் ஃபெயிலு. ஏன்னா படிக்கிறது முந்தின நாளே முடிச்சுட்டு 8 மணி நேரம் நல்லா தூங்கி அடுத்த நாள் போய் எக்ஸாம் எழுதுறவங்க தான் டாப்பராக இருப்பாங்க. உங்கள் கிளாஸில் இருக்க டாப்பர்ஸை நீங்கள் கேட்டு பாருங்கள். எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே சக்ஸஸ் பண்ண பர்சன் நல்லா தூங்குனவங்களா இருப்பாங்க. நம்ம தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுனா, அதாவது கம்மியாக தூங்குனா அதனால நமக்கு என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்துலேருந்து கம்மியாக தூங்குனா, இது எதுவுமே நான் சொல்லலை, எல்லாமே ரிசர்ச் பண்ணது. 7 மணி நேரத்தை விட கம்மியாக தூங்குனா கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. டயபெட்டிஸ், நமக்கு சுகர் வரும், உடம்பு நல்லா ஃபேட் ஆகும், சின்ன வயசுலேயே அதிகமான வயசான தோற்றம் வரும், ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம் இருக்குது, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு யாரை பார்த்தாலும் கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஒழுங்காக தூங்காதவங்களாக தான் இருப்பாங்க. அளவான தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 8 மணி நேரத்தை விட அதிகமாக தூங்கினாலும் இந்த பிரச்சனை எல்லாமே வரும். அப்போ 7லேருந்து 8 மணி நேரம் அப்படிங்கிறது சராசரியான தூக்கமாக இருக்கணும். உடல் நலத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது தூக்கம்தான். இதான் நமக்கு ஃபஸ்ட்டு. 2வது, இட் இம்ப்ரூவ்ஸ் கான்சன்ட்ரேஷன். நல்லா தூங்கினாதான் எதுலையுமே நம்ம ஆர்வமாக கவனம் செலுத்தி படிக்க முடியும். படிக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலையில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்கள் ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்ககிட்ட நல்ல தூக்கம் இருக்கணும். இல்லாட்டி சிடுசிடுன்னு ஆஃபீஸ்லையும் கத்தி கத்தி எரிஞ்சு விழுவோம், வீட்லையும் எரிஞ்சு விழுவோம். ஏன் இவங்க கத்துறாங்க, ஏன் எரிஞ்சு விழுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும், முந்தின நாள் நல்லா தூங்காமல் இருந்திருப்போம். அப்போ நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படின்னாலுமே அதுக்கு ஆர்வம் இருக்கணும், கவனம் இருக்கணும்னா தூக்கம் நல்லா இருக்கணும். கடைசியாக 3வது பெனிஃபிட், நல்லா தூங்குறது நம்ம மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணும். நமக்கு மெமரி பவர்னு எடுத்துக்கிட்டால் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னு 2ஆக பிரிக்கலாம். நம்ம எதை புதுசாக கற்றுக்கிட்டாலுமே அது ஃபஸ்ட்டு டெம்பரவரியாக ஷார்ட் டேர்மில் தான் ஸ்டோர் ஆகும். அது நமக்கு லாங் டேர்மில் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நல்லா தூங்கணும். தூங்கினா நமக்கு நம்ம மூளையோட இணைப்புகள் நல்லா செயல்படும். அது நம்ம சென்சரி டேட்டாவாக இருக்கிற ஷார்ட் டேர்ம் மெமரியை லாங் டேர்ம் மெமரியாக மாற்றும். இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க எக்ஸாமுக்கு பாஸ் ஆகி ஜாப் போகிறதுக்கு. நீங்கள் இதை அப்படியே எக்ஸாமில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் டேர்மில் இருக்கிற உங்களுடைய மெமரிஸ் எல்லாமே லாங் டேர்முக்கு மாறணும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் படிக்க நேரம் இருக்குது அப்படின்னாலுமே அந்த 2 மணி நேரத்தை முடிச்சுட்டு அந்த 2 மணி நேரம் படிப்பும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் 8 மணி நேரம் தூங்குங்க. இல்லை, நான் நைட்டு ஃபுல்லாக படிப்பேன், ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறது எனக்கு 3 மணி, நான் 3 மணிலேருந்து படிப்பேன், இந்த மாதிரிலாம் பண்ணுறது உங்களுக்கு அப்போதைக்கு நல்லா படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். எல்லாமே படிச்சிட்டோம், நல்லா படிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நீங்கள் மறக்க ஆரம்பிச்சிருவீங்க. தூக்கம் அப்படிங்கிறது படிப்புக்கு மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சிக்காக அஃபிஷியலாக நிறையா பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் டெலகிராமில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பிளேலிஸ்ட்டில் ஸ்டடி டிப்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நிறையா இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இருக்குது, அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.